ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. பவுலே, பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இதுதான் இன்றைக்கு செய்தியோட தலைப்பு. பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை பவுலுக்காக மாத்திரமல்ல, யாருக்காகவும் கர்த்தர் தந்திருக்கிறார். பயப்படாதேங்க சேவூர் விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க, உங்கள் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. இதுவரை தயவு பண்ணினார். 7 மாதங்கள் கடந்து வர பண்ணினாரே, இன்னும் 5 மாதங்களை தேவன் கடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய பேக்ரவுண்டு நாம் பார்த்தோன்னா, அதனுடைய பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், வாசிங்க 9வது வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது. பவுலோடு ஒரு குரூப் 276 பேர் ஒரு குரூப்பாக என்ன பண்ணுறாங்க, கப்பலில் பயணம் செய்கிறாங்க. கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இந்த பயணம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம ஜீவனத்துக்கு பாதிப்பா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு இங்க அந்த பவுலோட சொல் எடுபடல, ஆனா யாருடைய சொல் எடுபட்டது? மாலுமி. அந்த கப்பல் ஓட்டுகிறவர் மாலுமி, அவரோட சொல் தான் அங்கே எடுபடுது. அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடுத்தபடியினால் தாங்கள் கோரினது கைவந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து இப்ப அந்த இடத்துல இருந்து போறாங்க, வெளியே புறப்பட்டு வராங்க. தென்றல்னா என்ன? காற்று மெதுவாக இனிமையாக வருது. முதல்ல தென்றல் காற்றாக வருது இல்லையா? தென்றல் மெதுவாக வந்தபடியினாலே தாங்கள் கோரினது கைக்கூடி வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து அந்த இடத்திலிருந்து பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். வேற இடத்துக்கு கிரேத்தா தீவுக்கு ஓடினாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதி. இப்போ தென்றல் வந்தது. இப்போ அவங்க வாழ்க்கையில் எது வருது? கப்பல் பயணத்தில் கடும் காற்று, யூரோகிலியோன் என்ற கடும் காற்று வருது. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இப்போ அதில் கப்பல் என்ன ஆயிடுச்சு? அகப்பட்டுருச்சு, சிக்கிருச்சு. பெருங்காற்று வருது கடல்ல. ஃப்ளைட்டில் போனாவே பயமாக தான் இருக்கும். ஃப்ளைட்டில் ஏறி இறங்குற வரைக்கும் நிம்மதி இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக உள்ளே அனுப்பி டக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக மோல்டு மாதிரி மூடி பறக்க விட்டுருவான். எப்படி இருக்கும்? திரும்பி இறங்குற வரைக்கும் பயம். அதை விட பயம் கப்பல். பாருங்கள், அந்த ஃப்ளைட்டில் போனவங்க, லண்டன் போகிறவங்க டக்குன்னு எல்லாம் மறித்து போயிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் பற்றி எரிஞ்சு கருகி போயிடுச்சு. ஆனால் அந்த கப்பல் பயணத்தில் உயிர் போய் உயிர் வந்திருக்கோம், போய் சேர்ற வரைக்கும். ஏன்னா எவ்வளவு பயணம் கப்பலில் இல்லையா? ரொம்ப தூரம் தண்ணிக்கு மத்தியில் போகிறது, நிறைய உபாதைகள் இருக்குது, கடும் காற்று, எத்தனையோ பிரச்சனைகள் கடல் பயணத்தில் இருக்கும். இந்த பயணத்தில் பாருங்கள், காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். காற்று எந்த திசையில் போதோ இந்த 276 பேரும் அந்த திசையில் அப்படியே எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. காற்று போற திசையில போயிட்டு இருக்காங்க. அப்படி கிளவுதான் எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஒரு தீவில ஓடுகையில் நாங்கள் ஒரு தீவில வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு செய்து கப்பல்களை சுற்றி கட்டி. இப்ப இந்த கப்பல் என்ன பண்றாங்க? நிறைய படவுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போறாங்க.
காற்றுல போகும்போது படவில் என்னென்ன விழும், என்னென்னமோ விழும். உடனே அந்த கப்பல் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல நிறுத்தி அதை நல்லா சுற்றி கட்டி, சில பேண்டேஜ்லாம் நம்ம போடுவோம் பார்த்தியா, சில உடைஞ்ச பொருளுக்கு என்ன பண்ணுவோம், சில பேண்டேஜ்லாம் போட்டு அனுப்புவோம். அதுபோல் இந்த கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து, மணல் இருக்க மணல் மேடுகள் எங்க சொறி கப்பலோடு மூழ்கிடுவோம்னு பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மலையில் தாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளில் கடலில் எறிந்தார்கள். சில உள்ள இருந்த பொருள் எல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், அநேக நாள் இந்த கப்பல் பயணத்துல கடல்ல சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரத்தில். அப்ப எப்படி இருக்கு, கடல் இருள் சூழ்ந்து இருக்கு, அப்படியே இருளாக இருக்க, கீழெல்லாம் தண்ணி இருக்கு, மேலெல்லாம் இருள் இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலை நாங்க போயிட்டு இருக்கோம். மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி பொழைப்போன்ற நம்பிக்கையே இல்லாம போயிட்டு, ஒண்ணுமே இனி சான்ஸே இல்லை, பழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு இருக்கு. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, இப்ப பாருங்க, அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் இருக்குது, ஒரு பக்கம் என்ன இல்லை, உணவும் இல்லை, சாப்பிட முடியுமா, அலமோது கப்பல் ஆடுது, அலமோதுது, மழை சாரல் உள்ள அடிக்க, ஒன்றுமே முடியல, அவங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நிம்மதியாக சாப்பிட முடியுமா, சாப்பிடவும் முடியாது. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க, இப்ப சொல்ற, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க அந்த கிரேத்தா தீவிலிருந்து நான் புறப்பட வேண்டான்னு சொன்னேன். ஆனா என்ன பண்ணல, நீங்க ஏன் சொல்ல நீங்க கேட்கல. மாலுமியோட சொல்லை கேட்டு நம்ம புறப்பட்டு வந்தீங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம். பாருங்க, இப்ப தைரியம் சொல்றது யாரு, பவுல். ஏன் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொன்ன. அதே கப்பல்ல தான் யாரும் இருக்கிறது, பவுலும் இருக்கார். அதே கப்பல்ல தான் பவுலும் இருக்கார். ஆனா அவருக்குள்ள ஒரு தைரியம் வருது. என்ன சொல்றாரு, திடமனதா இருங்கள் என்று உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிராண சேதம்னா உயிர் சேதம் ஒன்று வராது. கப்பல் சேதம் ஒன்றா வரலாம், ஆனா உயிருக்கு ஒரு சேதமும் வராதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அதுதான் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. யார் இப்ப பேசுறது, தேவனுடைய தூதன். யார் அந்த தேவனுடைய தூதன், ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், என்னை ஆட்கொண்டவரும் என்னை ஆளுகிறவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவன் இன்று ராத்திரியில என்னிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை என்ன, பவுலே பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணி. இதுதான் அதனுடைய பின்னணி, இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் பவுல் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆட்கொண்டுறவர் உங்களோடு இருந்தா போதும், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திடன் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எந்த சூழ்நிலை நீங்க இருக்கலாம், எந்த சிச்சுவேஷனில் சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு தயவு பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஏன்னா இந்த யாத்திரையில் அதே பாருங்களேன், எத்தனை பேர் அல்ல போகிறாங்கன்றத 37ஆம் வசனம். கப்பலில் 276 பேர், 276 பேர் இருந்தாங்க. ஆனால் 275 பேருக்கும் பயம் பிடித்து கொண்டது. திடனற்று போகிறாங்க, சாப்பிடாமல் இருக்காங்க, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் பவுலுக்கு மாத்திரம் அந்த நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்குள்ள ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் இருந்தார். அந்த பவுலுக்குள்ள தான் அந்த பவுலை ஆளுகிற ஆண்டவர் இருந்தார். யாரு,
அதனால் நல்ல பயப்படாதே, தைரியமாக இருன்னு சொல்லி. இன்னும் இடையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அப்போ தைரியமாக இவர் முன்னே நின்று எழுமி நின்று சாப்பிடுவார். அந்த தைரியத்தை கொடுத்தது ஆண்டவர். அருமையான தேவனுடைய ஜனமே, மெய்யாகவே நீங்கள் தேவனை ஆராதிப்பது உண்மையானால் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் பலனற்று போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. திடனற்று போக மாட்டீங்க. எந்த சூழ்நிலை பயந்து போக மாட்டீங்க, பதறி போக மாட்டீங்க. ஏனென்றால் உங்களை ஆண்டு கொள்ளுகிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, திடன் கொள், நான் உனக்கு தயவு பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்முடைய இந்த வேதத்தில் பார்க்குறோம், அநேகருக்கு கர்த்தர் தயவு பண்ணுகிறார், அநேகருக்கு தயவு பண்ணுகிறார். ஒரு உதாரணம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்துக்கு ஆண்டவர் தயவு பண்ண யார் மூலம்? போவாஸ் மூலம். அப்போ நமக்கு 2 தயவு தேவை, கர்த்தருடைய தயவு, இரண்டாவது மனுஷனுடைய தயவு. 2 தயவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாராம்? வளத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தேவ கிருபையும் வேணும், மனுஷ தயவும் வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே தயவு என்றால் அநேக அர்த்தம் கொள்ளக்கூடியது. தயவு, இரக்கம், காருண்யம், கிருபை, இதெல்லாமே ஒரே மீனிங், கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். சின்னதில் தான் வித்தியாசம், ஒரே மீனிங் தான் எல்லாத்துக்குமே. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா தயவு என்பதற்கு கைண்ட்னஸ், மர்சி, ஃபேவர், கிரேஸ், இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் தயவு என்பதற்கு ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. இங்கே பாருங்க, அதை யாருக்கெல்லாம் இங்கே ஆண்டவர் அநேகருக்கு தயவு பண்ணுகிறார். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மனுஷ தயவு பார்க்குறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2:8. இந்த தயவு வரும்பொழுது நாம் நினைக்கின்ற எல்லா காரியமும் நமக்கு வாய்க்கும். வாசிங்க. 2:8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனின் தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். எல்லா ராஜா எனக்கு கட்டளையிட்டான். அது 1 வாசிக்கலாம். 11 வசனம் வேகமா கொஞ்சம். ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசாம் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று. இப்போ இந்த துக்க முகம் எதற்காக வருகிறது? எருசலேம் பாழடைந்திருக்கிறது. இப்போ இவங்க பாபிலோனில் சிறைப்பட்டு போயிருக்காங்க. இங்கே எருசலேம் எப்படி இருக்கு? பாழாக இருக்குது. அந்த சிறைப்பட்ட இடத்துல அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய அந்த வருஷத்தில் இவர் சோகமாக இருக்கார். ராஜா கேட்குற, ஏன் நீ இன்னைக்கு சோகமாக இருக்க? இது வரைக்கும் இந்த அளவுக்கு நீ சோகமாக இல்லையே, துக்கமாக இல்லையேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நீ உனக்கு என்ன வேணும், நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி, அந்த பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். இப்ப என்ன அங்க அனுப்புங்கன்னு கேட்கிற அவர் வேண்டார் பாருங்களேன். எதற்காக வேண்டார்? நாம் எதுக்கு வேண்டிக்கிறோம்? இன்னைக்கு எதற்காக நாம் ஆலயத்தை தேடி ஓடி வரோம்? தேசம் கட்டப்படவா? எதற்காக வருகிறோம்? ஏன் தேவையை சந்தனம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், வியாதி நீங்கணும், என் வேதனை மாறணும், நான் நல்லா சுகமடையும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், வண்டி வேணும், கடன் அடைக்கப்படணும், இப்படி தான் வரும். ஆனால் இங்கே எதற்காக அவர் வேண்டிக்கிறாரா? என்னுடைய பட்டணம் பாழாய் கிடக்கிற என் பட்டணம் கட்டும்படி என்னை அனுப்புங்க அப்படின்னு வேண்டிக்கிறார். ஹல்லேலூயா.
அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. இவர் வேண்டிக் கொண்ட உடனே என்னை அனுப்ப அவருக்கு சித்தமா. இப்ப ராஜா சாங்ஷன் பண்ணிட்டார். நீ வேண்டிக்கிட்டல, ஓகே நீ போ. இவர் யாரு? இந்த நெகேமியா யாரு? அடிமையா இங்கிருந்து கொண்டு போகப்பட்டவன். ஆனா இவர் கேட்ட உடனே அந்த ராஜா என்ன பண்ணாரு? உத்தரவு கொடுத்துட்டார். அவ்வளவுதானே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த தயவு எப்படி வருது பாருங்களேன். 8வது பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு, அங்க குறுக்க நெடுக்குமா இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி அவருக்கு ஒரு கடிதம் கொடுங்க. தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. நான் கிராஸ் பண்ணி போகணும், இல்லை என்ன வழியில் அவங்க பிடிச்சிருவாங்க. நான் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டர் காட்டுங்க. நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தில் தான் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு லெட்ரு ஒன்று கொடுங்கன்றார். அந்த கடிதமும் பெற்றுக்கொண்டார். எத்தனை சேங்ஷன் ஆகுது? போன்னு சொல்லிட்டாரு. 2வது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் கிடைச்சிச்சு, அதையும் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலன் ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும். இப்போ என்ன வேணும் அவருக்கு? அடுத்தது தேவாலயத்தை கட்டுற அந்த வாச கதவுக்கு மரம், இவங்க வீட்டுக்கு மரம் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணோம்? அந்த ஆசாப் கிட்ட எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதா, அவனுக்கும் ஒரு லெட்டர் கொடுங்கன்றாரு. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல், அப்பதான் சொல்றாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏன்னா ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இந்த நெகேமியாவின் மீது இருந்ததினாலே எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டான். அந்த கடிதம் கிடைச்சிருச்சு, போன்னு சொல்லிட்டாரு. தேவையான அங்கே போய் பண்ண வேண்டியதை கட்டுமான பணிக்கான மரங்களையும் பெற்றுக்கொண்டாரு. அதே அடுத்த 9ஆம் வசனத்தில் கடைசியில் பாருங்க, ராஜா என்னோட கூட இராணுவ சேவைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பி இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப கூட யாரை அனுப்புறாரு? ஒரு மிலிட்டரியும் கூட அனுப்புறாரு. அடுத்தது அதான் மிலிட்டரி இராணுவ சேவைக்காரர் அனுப்புற, குதிரை வீரரையும் அனுப்புறாரு. 11ஆம் வசனம் 11. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு போதும், அவ்வளவுதான். இப்ப எங்க போயிட்டாரு? எருசலேமுக்கு போயிட்டார். இனி அவர் வேலையை செய்வார். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய கரம் கிருபை கூட இந்த மனுஷன் கூட இருக்கு. அடுத்தது மனுஷனுடைய தயவும் இந்த மகனுக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேலையில வந்திருக்கிற உங்களுக்கு ஏதாவது இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும். அந்த தேவையோடு இருந்தீங்கன்னா இந்த வருகிற வாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அவர் தயவுள்ள கரம் உங்களோடு இருந்தால் போதும், எல்லா மனுஷனுடைய சகாயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் உங்களை ஆண்டு கொள்ளுகிறவர் யாரு? உங்களை ஆட்கொள்ளுகிறவர் பவுலை ஆட்கொண்ட கர்த்தர். இந்த நெகேமியாவோடு எஸ்ராவோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்னொரு வசனம் மாத்திரம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால், எஸ்ராவின் மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததினாலே எருசலேமுக்கு வந்தான். ஹல்லேலூயா. இப்ப இந்த எஸ்ரா நெகேமியா 2 பேரும் ஆண்டோட கரம் தயவுள்ள கரம் அவங்க மேல இருந்ததால எருசலேமுக்கு போய் அங்க எல்லாம் இடிந்து போனதை எடுத்து நிமிர்த்தி கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உங்க விருப்பம் என்னவோ அதை தேவன் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது இருக்கிறது, என் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு இந்த தயவுள்ள கரம் அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும்
ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு இதையெல்லாம் அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. அடுத்தது என்ன உண்டாச்சு? ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் உருவாகுது அவங்களுக்கு. எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு அவங்க புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. செல்வமாய் வாழ்ந்தார்கள்னா என்ன அர்த்தம்? நல்ல செழிப்பா வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களை வாழ செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை செழிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் சுக வாழ்வு இன்று முதல் துளிர்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க மரமாகி காயாகி கனியாகி பார்ப்பீங்க உங்கள் குடும்பம். ஹல்லேலூயா. ஒரு நாள் அது பட்டு போகாது, ஒரு நாள் அது வெட்டப்பட்டு போகாது. உங்கள் குடும்பங்கள் தழைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த தயவை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த தேவனுடைய தயவை பெற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். சங்கீதம் 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். இந்த கர்த்தருடைய தயவை பெற்றவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆண்டோட தயவை பெற்றியா? நீ அசைக்கப்படுவதில்லை. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை புயல் பார்த்தோம் நம்ம. பவுல் எப்படிப்பட்டதான சூழ்நிலை, அது கப்பல் பயணம். ஆனால் அவர் அசைந்து போல. எல்லாரும் ஆடிட்டாங்க, அசைஞ்சிட்டாங்க. ஆனால் பவுல் திடமனதாக இருந்தான். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்களும் நானும் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யோபோட வாழ்க்கையில் பாருங்களேன், 23:6 வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய மகா வல்லமையின்படியே. ஏன் நம்ம அசைக்கப்படுறதில்லைன்னா, தேவனின் மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ. அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த யோபுக்கு வந்த சோதனை யாருக்காவது வந்திருக்கா? யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கும் வரல, யாருக்குமே வரல. ஆனால் அவ்வளவு சோதனை வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவர் சொல்கிறாரு, அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே வழக்காடுவார். என் கூட வழக்கு வைக்க முடியுமா? அவர் யாரு? மகா வல்லமை நிறைந்தவர், பலம் நிறைந்தவர் ஆண்டவர். அவர் கூட போய் என் கூட வழக்காட முடியுமா? ஆனால் அப்படி செய்ய மாட்டார். அவரோட கரம், தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய என் மேலே தயை பாராட்டுவார்னு சொல்லி யோபு எல்லாவற்றையும் கடந்து போகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபோட வேர்டு என்ன தெரியுங்களா? யோபுனாவே என்ன ஞாபகம் வரணும்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுனாவே என் மீட்பர், சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் விட்டு ரெண்டத்தனையாய் திருப்பி கொண்டார். ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இந்த காதில் போட்டிருக்கீங்களே உங்கள் கம்மல், கழுத்தில் போட்டிருக்க செயின், விரலில் போட்டிருக்க மோதிரம் எல்லாம் எப்படி போயிட்டு வந்திருக்கு? அநேக சோதனைக்குள்ளே, அக்கினிக்குள்ளே போயிட்டு வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி எப்படி இருக்குது? இங்கேருந்து பார்த்தாவே காது ஜொலிக்குது, பலன்னு இருக்கு. ஏன்? அது சோதித்த பின் தான் பொன்னாக விளங்கணும். இல்லைன்னா எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாச்சா இந்த தங்கமா, இதான் வேஸ்ட், இதே என்ன மண்ணு மாதிரி கலராக இருக்குமோ. அது அத்தனை சோதனைக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் பொன்னாக விளங்க முடியும். அதுதான் யோபு நன்கு அறிந்திருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். என்னை சோதிக்கிறாரு, ஆனால் இந்த சோதனையில் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை, நான் பொன்னாக விளம்புவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? உங்களுக்கு சோதனைகள் வரும், இதில் சோர்ந்து போயிடாதீங்க, திடனற்று போயிடாதீங்க, பலனற்று போயிடாதீங்க. என்னோடு ஆண்டவர் இருக்கிறார், என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், என்னை திடப்படுத்துகிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தைரியமாக எல்லாவற்றையும் மேற்கொள்வேன், இந்த சோதனையை நான் சகித்து கொள்வேன். அப்போ தான் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், நான் பொன்னாக விளங்குவேன். நினைக்கிறவங்களாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த வசனம், முதல் வார்த்தை, இந்த தயவை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்களா? அசைக்க மாட்டாங்களா? ரெண்டாவது சங்கீதம் 68:10. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். பராமரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த தயவுள்ள கரம் நம்ம மேல் இருந்தால் நாம் பராமரிக்கப்படுவோம்.
இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், கணவன் கைவிட்டு போயிருக்கலாம், தனி ஒரு ஆளாக இருந்திருக்கலாம், அல்லது கடன் பாரத்தில் தவித்து கொண்டு இருக்கலாம், ஒன்றுமே இல்லை என்ற நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றாட தேவையை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன். இங்கே யாரெல்லாம் பணக்காராக இருக்கிறோம் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் நல்ல வசதியாக இருக்கேன், எனக்கிட்ட தேவையான எல்லா பணமும் இருக்குது. இல்லை, எல்லாமே யார்? நம்ம அன்றன்றைக்கு பாடுள்ள மனுஷர்கள். இன்றைக்கு பாடுபட்டால் தான் நமக்கு தேவை இருக்குது. இல்லை, எல்லாமே நம்ம ஏழைகள். நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லா நல்ல பணக்காரர்களுக்கு நல்ல ஜூஸ் இருக்குது, நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். அவர் பணக்காரர்களையும் நேசிக்கிறார், அதாவது ஐஸ்வர்யவான்களையும் நேசிக்கிறார், ஏழைகளையும் நேசிக்கிறார். அந்த உஷ்ண நாட்களில் பாருங்கள், நானும் பாஸ்டர் போகும்போது இந்த வெயில் நாட்கள் அதான் சொல்லுவோம், ஆண்டவர் எவ்வளவா ஏழைகளை நேசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்ல அந்த எளிமையாக கிடக்கிற வெயில் நாட்களில் எது தராரு? நுங்கு தராரு. பணம் தலேருந்து அதை எடுக்கிற நுங்கு தராரு. இல்லை, குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு, அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது. எல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டு நம்ம உடம்பை கூல் பண்ண முடியாது. அதே போல் வாட்டர்மெலான், தமிழில் தர்பூசணி ஆண்டவர் தராரு. இல்லை, இப்படி எளிமையான உணவை கொடுத்து ஏழைகளையும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு நுங்கெல்லாம் அவங்க தான் ஏறி பறித்து சாப்பிட்டவங்க. இன்றைக்கி அதெல்லாம் எங்கே கொண்டு வந்து டவுனுக்கு கொண்டு வந்து டவுன் மக்கள் விலைக்கு வாங்கின உடனே இப்போ 10 நுங்கு 50 ரூபான்னு ஆயிடுச்சு. 50 ரூபா. ஏன்னா அந்த ஏழைகள் தான் மேலே ஏறி இறங்கி அவங்க சாப்பிட்றதுக்கு அழகாக வச்சுருந்தாங்க, அதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஏழைகளின் பலன், அவர் நம்மை பராமரிக்கிறவர். அதனால் நீங்கள் பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஓ, என் வாழ்க்கை அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களையும் என்னையும் அனுதினமும் பராமரிக்கிற தேவன். கடந்த வாரம் செய்தியில் பார்த்தோம், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஏழைகளை அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அடுத்தது, இது முதல் பார்த்தா அசைக்கப்படாதிருப்பார்கள், இரண்டாவது பராமரிக்கப்படுவார்கள், மூன்றாவது பார்க்கலாம் சங்கீதம் 89:17 வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அது 75:10 சங்கீதம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். 92:10 சங்கீதம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த கொம்புக்கு ஒரு பவர், ஒரு பலன் இல்லையா? காண்டாமிருகத்திற்கு போய் நம்ம தப்பிக்க முடியுமா? என்ன பண்ணும் அது? அவ்வளோ பெரிய சரீரமாக இருந்தாலும் அந்த கொம்பினாலே என்ன பண்ணும்? முட்டி எல்லாம் தள்ளி விட்டு. அது அந்த கொம்பு, தேவன் அதை உயர்த்தி வைத்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார். அதுதான் இங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும், எனக்கு பலன் உண்டாகும், என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். அசைக்கப்படுவதில்லை, ரெண்டாவது பராமரிக்கப்படுவார்கள், இந்த தயவை பெற்றவர்கள் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள், அவங்க பயப்பட மாட்டாங்க. 4வதாக பார்க்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பாருங்க, நீ குணப்படும்படி ஏவுகிற தயவு. 4வதாக நம்ம குணப்படணும், நம்முடைய இருதயம் குணப்படணும், நாம் குணப்படும்படி ஏவுகிற தயவு. இங்க பார்க்கிறோம், இந்த குணப்படுறதுக்கு ஒருத்தர் யாராவது சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாவம் வெத்தலை பாக்கு போட்டுகிட்டே இருக்கோம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வெத்தலை பாக்கு போட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. கர்த்தர் நல்ல நிலையில் வைத்திருக்கிறார். அவங்க பல்லெல்லாம் ரெட்டாக இருக்குது. அப்படியே வரைச்சிட்டு பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு தாங்க, எனக்கு இது வேணுமா அது வேணும் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா
உங்களை எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு. உங்கள் பழைய நிலையை அந்த பழைய நிலையை பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவாய் ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா? எனக்கு தெரிந்து 20 வருஷமாக இந்த நன்மை ஆண்டவர் செய்யட்டும், இந்த வெத்தலை பார்க்க நான் விட்டுருவேன்னு சொல்வீங்க. ஆனால் என் கண் எதிர்க்கே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கார், இன்னும் உங்களுக்கும் சுகத்தை கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, இன்னும் அந்த வெத்தலை பார்க்க விடவே இல்லை. சொன்னவொடனே அவங்க கோச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஆதியிலேருந்து என்னை பார்க்குறத நான் எப்பயும் நான் கேட்குற வார்த்தை இதுதான். எனவே நான் என்ன விரும்புகிறேன், அவங்களை குணப்படுத்தும்படி ஏவுகிற தயவு. எனக்கு ஒரு தைரியத்தை யார் கொடுத்தது? அந்த அம்மா என்னை விட வயதில் மூத்தவங்க. ஆனால் அந்த சொல்வதற்கு தயவு யார் கொடுத்தது? எனக்கு அந்த ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. அவங்களுக்கு குணப்படும்படி ஆண்டவர் தயவு வைத்திருக்கிறார் அந்த தாயின் மீது. எப்படியாவது நீ குணப்பட்டு நீ மாறிடு, நீ மறுரூபம் அடைந்துடு, நீ கஷ்டப்படாது, நீ ஏன்னா இதெல்லாமே ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க மார்க். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் மார்க் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பாருங்க, சிலருக்கு அது கண்டு காணாத அவங்களுக்கு இப்போ உலகத்தில் எடுத்துக்கோங்களா, புறஜாதிகளுக்கு இது யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஏன் வெத்தலை பாக்கு போட்டுன்னு கேட்குறாங்களா? ஏன் சினிமா பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்களா? ஏன் நீங்கள் சாராயம் கடைக்கு போய் சாராயம் குடிக்கிறீங்க? ஏன் பீடி சிகரெட் பிடிக்கிறீங்க? யாருமே கேட்கறதில்ல. எல்லாம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கன்றாங்க. எத்தனை கள்ளத்தனம் பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் உங்களுக்கோ ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிறது. இது ஒரு தயவு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது ஆண்டோட தயவுன்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்குறோம் பாருங்கள், இது ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த தயவு. ஏன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம்ல, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தயவு. ஹல்லேலூயா. நீங்கள் குணப்படும்படி தேவன் எங்களை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியே இருந்து கெட்டு நாசமாகி நரகம் சென்று விடாதபடிக்கு தேவன் உங்கள் மேல் பாராட்டின தயவினால தான் இதை என்ன பண்ணுறோம், உங்களுடைய மூத்தவர்கள், பெற்றோர்கள், ஊழியக்காராக நீங்கள் குணப்படும்படி இதை எங்களால் ஏவப்படுகிறோம், ஆண்டவரால் நாங்கள் ஏவப்படுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த வார்த்தையினால்? பாருங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுமா, சந்தோஷப்படணும்னு சொல்கிறாரு. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும். அப்போ நான் கண்டு காணாத போக முடியுமா? பார்க்காத நான் போக முடியுமா? போகக்கூடாது. அதான் சொல்ற, கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி. அவங்க கேட்டு உணராதவர்களாக இருக்கும்படிக்கு இப்படி சொல்ல. அவங்க காதில் கேட்கவே இல்லை. புரியுதுங்களா? உலகத்து ஜனங்களுக்கு அதை கேட்க ஆள் இல்லை, சொல்கிற ஆள் இல்லை. ஆனால் உனக்கோ சத்தியம் வாரம் இந்த சபையில் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னோட கரங்களிலே சத்தியம் என்ற தேவ வார்த்தை உன்னுடைய கரத்திலே தந்திருக்கிறார். இதன்படி நடந்தால் போதும், நீங்கள் குணப்பட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. மறுரூபம் அடைந்து விடுவீர்கள். ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொன்னால் போதாது, சபையில் ஆவியில் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு சேரை தள்ளி உருட்டி பெரட்டி உருண்டு பெரண்டு போவது கிடையாது. அது பரிசுத்த வாழ்க்கை அல்ல. உங்களுடைய இருதயம் மறுரூபமாக்கப்படணும், உங்கள் இருதயம் குணமாக்கப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஐஸ்வர்யம், இதுதான் ஆண்டவருடைய செல்வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க இன்னொரு வசனம் கூட. இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன். இந்த குணமாக்கும்படி ஏவுகின்ற இந்த தயவு 3 காரியத்தில் நமக்கு குணமாக்குமா. என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் தேவ தயவு குணப்படும்படி வரும். இப்போ வார்த்தை வருது, இதில் நாம் குணப்பட்டு போயிடுவோம். சில வார்த்தைகள் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்காக மாத்திரம் நினைக்காதீங்க, நின்று பேசி கொண்டிருக்கிற எங்களோட ஆண்டவர் இடைப்படுவார். நானும் குணமாக வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, புரியுதா? விசுவாசிகளுக்காக மாத்திரம் அல்ல, யார் பிரசங்கம் பண்ணினாலும் கர்த்தர் அவளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை கர்த்தருடைய வார்த்தையினாலே தேவ தயவு குணப்படும்படி வரும். 2வது, உன் சூழ்நிலையை தலைக்கீழாக மாற்றி உன்னை குணப்படுத்தும்படியாக வரும். உதாரணமாக, சூழ்நிலை நமக்கு தலைக்கீழாக மாறும்.
நாம் ஒன்று நினைப்போம், அது ஒரு நல்ல குடும்பம் இருக்காங்க. சரி, உதாரணம் அங்கே போக வேண்டாம், பைபிள்லே போகலாம். இளைய குமாரன் எப்படி இருந்தார்? செல்வாக்காக இருந்தார், உலக சந்தோஷமாக இருந்தார். அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் தன்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போகும்போது எப்படி திரும்பி அவர் வரும்போது எப்படி வந்தார்? அவருடைய சூழ்நிலை எல்லாம் தலைக்கீழாக மாறிச்சு. பன்றி சாப்பிட்ற தவிடு அவர் சாப்பிட வேண்டியதாயிற்று. அப்போ தான் அவருக்கு என்ன வந்தது? புத்தி தெளிந்ததுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் இன்றைக்கு வசதி வாய்ப்பு இது எல்லாம் ஒரு செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை விட்டு மறந்து போனால், தேவனுடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போனால், நீங்கள் உங்கள் சூழ்நிலையே மாறி ஒன்றுமில்லாமல் போய் அப்புறம் தெய்வமே ஆண்டவரே நீர் போதுன்னு வந்து அண்டிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே சூழ்நிலை நிமித்தம் நாம் குணமாக்கப்படுகின்ற ஒரு குணமாகும்படி மாறும். மூன்றாவதாக, நீ பெரும் தண்டனையின் மூலம் நீ குணமாக்கப்பட வேண்டிய நிலைமை வரும். ஒரு தப்பு பண்ணிட்டோம், அடுத்தது என்ன ஆகும்? ஏதோ ஒன்று புகையில் போட்டுகிட்டே இருக்கோம், ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, அடுத்தது என்ன வரும்? தண்டனை வந்துடும். ஏன்? சொல்லும்போது கேட்டுடணும், இல்லைன்னா குணமாக்கும்படி ஆண்டவர் எப்போ ஏவுறாரோ அப்பயே சரியாயிடும். இந்த குணமாக்கும்படி ஏவுகிற தயவு 3 விதத்தில் வரும்னு சொன்னேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம குணமாக்கப்பட வேண்டும், அல்லது சூழ்நிலை நம்முடைய தலைக்கீழாக மாற்றி நம்மை குணமாக்கும், அல்லது நாம் பெறுகின்ற தண்டனை அது நம்மை குணப்படுத்தும். எது வேணும் நமக்கு? இப்போ 3ல் எது நல்லது? தண்டனை வேணுமா, அப்புறம் திருந்திக்கலாமா? ஒரு நல்ல அழகான சாட்சி ஒருத்தர் சொன்னார் இல்லையா? அவங்க மனைவி பல முறை அவங்களுக்கு எச்சரித்தாங்க. இந்த என்ன கேம், என்னமோ பப்ஜியா, என்ன ஃப்ரீ ஃபயரா, ரம்மி விளையாடாதீங்கன்னு கேட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க ரம்மி விளையாடிட்டே இருந்தாராம். அதனால் நிறைய கடன்பட்டு போனாராம். கடன்பட்டு போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? வேறு அடுத்த பாவத்துக்குள்ளாய் போக வேண்டியதாக இருந்தது. அடுத்த பாவம் இதில் போய் கடனை அடைக்கணுன்ட்டு வேறு தப்பு பண்ணும்பொழுது அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு போனார். அப்போ தான் எங்கே போய் புத்தி வருது? அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் தைரியமாக சொல்கிறேன், சர்ச்சில் பயம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் தான் வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் மனுஷன் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்களே அதை சொல்லிடுறோன்ட்டு உதாரணமாக அவரை சொல்கிறோம். சிறைச்சாலைக்கு போன உடனே அவருக்கு என்ன வந்தது? அப்போ தான் அவருக்கு புத்தி வந்தது, இனி என் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் பார்க்கணும், இனி நான் சம்பாதிக்கணும், இந்த ரம்மி விளையாடக்கூடாதுன்ற புத்தி எங்கே வருது? அப்போ அது தண்டனை. நம்ம அந்த 3வது பாதிக்கு போகவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எப்போ வருதோ அப்பொழுதே நாம் குணமாக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர், உங்கள் வார்த்தை வரும்போதே நான் சரியாயிடுறேன், உங்கள் வார்த்தை ஊழியர்கள் மூலம் வரும்போதே நான் சரியாயிடுறேன் ஆண்டவரே, நான் குணப்பட்டு போகிற ஆண்டவரே, எனக்கு உங்கள் தயவு மாத்திரம் இருந்தால் போதும்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தயவு யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு மாத்திரம் சொல்லி சீக்கிரத்தில் முடிக்கிறேன். வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆண்டவரை கண்டா போதும், இயேசுவை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் அப்போ கர்த்தரிடத்தில் தயை யாருக்கு வரும்? இயேசுவை பார்க்கிறவனுக்கு தயவு வரும். 2வது நீதிமொழிகள் 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணும், நன்மை செய்யணும், நன்மை செய்ய வாஞ்சிக்கணும், அதை ஜாக்கிரதையாக செய்யணும். அந்த நன்மையை கூட நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெற்றுவான். அடுத்தது நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அப்ப நல்லவனா வாழணும். அடுத்தது 18:22 நீதிமொழிகள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவை கண்டடையணும், அப்போ தயவு உண்டாகும். 2வது நன்மையை ஜாக்கிரதையாக தேடணும். 3வது நல்லவர்களாக வாழணும், தயவு உண்டாகும். 4வதாக மனைவியை கண்டடைகிறவன் அந்தந்த வயதில் உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தந்திருக்கிறார். மனைவியை கொடுத்துனா உங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம்? கர்த்தரிடத்தில் தயவு வந்துருச்சுன்னு அர்த்தம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், திருமணம் ஆயிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நன்மையானதை கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. வாலிபர்கள்லாம் அவசரப்படாதீங்க, ஏற்ற நேரத்தில்
உங்களுக்கு அருமையான அந்த நன்மையை கிடைக்கும். அதற்காக காத்திருங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கெல்லாம் துணை ஆண்டவர் தருவார். ஆனால் அது நன்மை என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஏனோ இந்த சனியை வாழ்க்கையில் வந்து வாய்ச்சிச்சின்னு நினைக்காதீங்க. அதே போல் மனைவிகள் அவங்களுக்கு தான் வசனம் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த கணவன் ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னொரு கடைசியாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:15. நற்புத்தி தயையை உண்டாக்கும். நற்புத்தி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. துரோகிகளுடைய வழி கரடு முரடு. அப்ப நற்புத்தினா என்ன அர்த்தம்? நல்ல வழி. ஹல்லேலூயா. நல்ல வழி தயையை உண்டாக்கும். நல்ல வழியில் போங்க, குறுக்கு நெடுக்குமா போகாதீங்க, தாண்டி போகணுன்னு நினைக்காதீங்க. சரியா? எதுலேயுமே நல்ல வழி, செம்மையான வழி, நேர்மையான வழியில் போங்க. கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவார். ஹல்லேலூயா. இந்த தயவை யார் பெற முடியும்? இயேசுவை கண்டடைகிறவன், நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன், நல்லவன், நல்ல வழியிலே நடக்கிறவன், மனைவியை கண்டடைகிறவன் தயவை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:12 வாசிக்கலாம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தை. இப்போ இப்படிப்பட்ட தயவெல்லாம் நான் பெறதுக்கு என்ன செய்யணும்? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த தயவை இதெல்லாம் தயவு ஒண்ணு, இதெல்லாம் தரித்து கொள்ளணும். தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைவு இல்லைன்னு சொல்லல ஆண்டவர், நீங்க நிறைவா இருப்பீங்கன்னு சொல்லல, குறைபாடு உண்டானால் ஒருவருக்கொருவர். கிராமத்தில், உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சங்கடங்கள், வாக்குவாதங்கள் ஏதாவது இருக்குதுன்னா, குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஏன்னா ஆண்டவர் மன்னித்தார். முதல் வார்த்தை சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் அவங்கள மன்னிப்பு கேட்ட. இத்தனைக்கு யார் அவங்கெல்லாம்? நல்லா அடித்தவங்க, காரி துப்பினாங்க ஏசப்பா மேலே, இல்லை ரத்த சொட்ட மனசாட்சி இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அப்போ மன்னிப்பு என்பது இந்த கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமானது. எனவே ஒருவருக்கொருவர் குறைபாடு இல்லைன்னு சொல்லலை, குறைபாடுகள் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மேரியம்மா பக்கத்தில் சொல்லுங்கள், குறைவு உண்டு உங்கள் கிராமத்தில். வாக்குவாதம் இருக்குது, ஒரு சண்டை சச்சரவு இருக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லாவற்றையும் இந்த குறைபாடுகளை மன்னித்து உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ தயவை நம்ம உடுத்தி கொள்ளணும். என்னது? இரக்கத்தை நம்ம உடுத்தி கொள்ளணும், தயவை உடுத்தி கொள்ளணும். நீடிய சாந்தத்தை ட்ரெஸ்ஸாக நம்ம போட்டுக்கணும், இல்லையா? பொறுமையை ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும்னு வேத வசனம் கொலோசியர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 4:32 வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும். பாருங்க, ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா? நம்ம தயவை நம்ம சர்ச்சில் ரொம்ப கவலையாக இருக்கும். வயசானவங்க வந்தால் கூட நல்ல வாலிபர்கள் எழுவி முன்னாடி வந்து இடம் தர மாட்டாங்க. தயவே இல்லைன்னு அர்த்தம். உங்கள் இருதயத்தில் என்ன இல்லை? இரக்கமே இல்லை, தயவே இல்லை அவங்க மேலே. நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம், பரிதாபமாக இருக்கும். அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து வருவாங்க. யாராவது ஒரு சேர் அங்கே பக்கத்துலேயே கொடுத்துட்டு, அந்த கொடுத்தது அவங்க வந்து முன்னாடி உட்காருவாங்களான்னு பார்ப்போம். அவங்க அப்படியே தொலாவிட்டே இருப்பாங்க, நின்றுட்டே இருப்பாங்க, நடக்க முடியாமல் ஒன்றுமே பண்ண முடியாமல் பாவம் நொண்டி வந்துட்டு இருப்பாங்க. அதை பற்றியே அக்கறை எடுக்க மாட்டாங்க. அருமையான தேவன், சபைக்குள்ளே நமக்குள்ளே இந்த தயவு இல்லைன்னா நம்ம எப்படி வெளியே செய்ய முடியும்? வெளியே பாராட்ட முடியும்? தயவு யோசித்து பாருங்கள். உலகத்து மக்கள் மீது நம்ம பாராட்ட முடியுமா? முடியாது. எனவே இங்கே சொல்ற ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்து நமக்கு மன்னிச்சிட்டார்ல, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க. இப்போ இந்த சூழ்நிலை ஃப்ரெண்டாக இருப்பீங்க, பக்கத்தில் இனிமையாக உட்கார வச்சுருக்கணும்.
ஸ்கூல் கிளாஸில் எப்படி தெரியுமா உட்கார வைப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள தூக்கி பிரித்து தூரம் போட்டு பேசாதவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க ஸ்கூலில். பார்த்தீங்களா? அப்போ தான் பேசவே மாட்டாங்க 2 பேரும். அது மாதிரி இப்போ பேசாதவங்கள பக்கத்தில் உட்கார வச்சிடணும். அப்போ தான் இந்த வசனம் கரெக்டாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. அப்போ இந்த மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. இந்த தயவின் அடிப்படை இதுதான் தயவுன்றது. ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன், தயவு ஈக்குவல் டு மன்னிப்பு. மன்னிக்கிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட தயவு இருக்குன்னு அர்த்தம். தயவு பெருத்தவர்கள் மன்னிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்துட்டு முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாத்தீங்களா? ஆண்டோட மகிமை எவ்வளோ, ஆண்டோட தயவு நம்மேல் எவ்வளோ இருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர், அதாவது தேவன் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, வர்ற நாட்களில் அது விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வலது பார்சலில் உட்கார்ந்து இருக்கார் இல்லையா? அதே இடத்த அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மேல் வைத்த மகிமையினாலே, மகா மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக நம்மை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வச்சுக்க. நம்ம யாராவது உன்னதத்துக்கு போகிற தகுதியா? இயேசுவோடு உட்கார தகுதியா? பிதாவுடைய தேவன் அப்படியே பார்ப்பார். அவர் சுட்ட இருக்கிற அக்கினி, அவர் அக்கினியாக இருக்கார். அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணர். நம்ம தகுதியே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மைக்காக வருங்காலத்தில் ஏசப்பா கூட உட்கார வைத்திருக்கிறார். யார் அது? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் நம்மேல் வைத்த மகா தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? நமக்கு தகுதியே இல்லை, நமக்கு எந்த எலிஜிபிளும் கிடையாது, அன்ஃபிட், எல்லாத்துக்கும் உதவாக்காரனா நாம தான் அது. ஆனால் நம்மை ஆண்டவர் அழகாக நேர்த்தியாய் கொண்டு வந்து ஏசப்பா கூட உட்கார வைக்கிறாரு. அது தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அந்த தேவனை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா, உங்கள் கூட என்ன உட்கார வச்சிருக்கிறீங்களே. யோசேப்பு சிறைச்சாலையில் அடிமையாக இருந்தான். அவரை போய் அரியணையில் ஏற்றி வச்சார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர். கடந்த வாரத்தில் பார்த்தோம். தகுதி இல்லை, அவர் ஒரு அடிமை. ஆனால் அவர் எங்கே கொண்டு போயிட்டார்? இப்போ எகிப்துக்கே அதிகாரியாக கொடுத்தார். அதுபோல் இன்னைக்கு ஒன்றுமில்லாத கிராமத்தில், படிப்பறிவு இல்லாமல், ஒரு சின்ன ஒரு குடிசையில் ஒன்றுமில்லாமல் நன்மையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னதங்களிலே அவரோடு கூட அமரச் செய்ய, வருங்காலத்திலே நம்மை அமரச் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த தயவை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த தயவு எனக்கு வேணும், உங்கள் தயவு எனக்கு வேணும், உங்கள் காருண்யம் எனக்கு வேணும், உங்கள் இரக்கம் எனக்கு வேணும்ப்பா, உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லுங்க. நாம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா யாராவது சொல்லணுமா என் பலத்தினால இருக்கேன்னு? கொரோனா வந்தது, எல்லாரையும் தட்டி போட்டுருச்சு. அப்போ தான் தெரிந்தது எல்லாருக்கும் பணம் வேஸ்ட்டு, பலம் வேஸ்ட்டு, எத்தனை ஹெல்த்தி ஃபுட்டும் வேஸ்ட்டு, யாரனாலும் அள்ளிட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உணர ஆரம்பித்தோம். மனுஷ வாழ்க்கை ஒன்றும் இல்லை, ஊழியக்காரனும் ஒன்றும் இல்லை, ஏழை மக்களும் ஒன்று இல்லை, எல்லாருக்கும் ஒரே தான். அப்போ தான் நமக்கு அந்த தேவ தயவு நம் மீது இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறாரு, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அருமையான தேவனுடைய சபையே, இந்த நாளிலே தயை செய்யும் காலம் நமக்கு வந்தது, அதுக்கு குறித்ததான நேரமும் வந்தது. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு கேளுங்க. ஓ, நம்முடைய தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யர், அவர் இரக்கத்தில் மகா ஐஸ்வர்யர் அவர்தான். ஓ, அந்த இரக்கத்தை நானும் காண்பிக்கணும், எனக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சங்கீதம் 119:58 வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும்.
என் முழு இருதயத்தோடு நான் கெஞ்சுறேன்ப்பா, உம்முடைய தயவுக்காக கெஞ்சுறேன். பவுல் மீது உம்முடைய தயவு காணப்பட்டதே, தேவன் எனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி அந்த தயவு எங்கள் மீது காணப்படட்டப்பா. ஓ ஜீசஸ், நாங்கள் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்த எல்லா குற்றங்களையும் எங்களுக்கு தயவாய் மன்னிங்க. இந்த காலை வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவை பெறுகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லையே. ஓ அந்த தயவை நாங்கள் அசைந்து போக விடாதே, எங்களை பராமரிக்கப்படுவார்களே. ஓ ஹல்லேலூயா, நாங்கள் குணமாகும்படி ஏவுகிற தயவு என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் குணமாகணும், எங்கள் இருதயம் குணப்படணும் ஐயா. அதற்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஓ ஜீசஸ், நியாயப்பிரமாண நாட்களிலே இந்த இரக்கம் முந்திக்கொள்ளும். நீங்கள் செய்கிற இரக்கம் முந்திக்கொள்ளும். நியாயப்பிரமாண நாட்களில் நியாய ஸ்தலத்தில் தேவன் அமர்ந்திருப்பா. நம்ம முன்னாடி போய் நிற்கும்போது, ஓ இரக்கம் பாராட்டலைனா, தயவு பாராட்டலைனா, யாரையும் மன்னிக்க முடியலனா, மன்னிக்காமல் இருந்தா, ஓ அந்த இரக்கம் அங்கே கிரியை செய்யும். ஓ நீங்கள் பெற்ற இரக்கம் தான் அங்கே முந்திக் கொள்ளும். ஓ ஹல்லேலூயா, அந்த மைனஸ் எல்லாம் அங்கே ப்ளஸ்ஸாக மாறும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்மை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை கண்டா போதும், என்னை கண்டடிக்கிறவன் ஜீவனை கண்டடிக்கிறான், கர்த்தரிடத்தில் தைரியம் பெறுகிறான் என்று பார்க்கிறோமே. அந்த ஆண்டவரே, உம்மை கண்டு கொண்டோமே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து நன்மைகளை செய்ய எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. நல்லவர்களாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. நல்ல வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க அப்பா. அந்த தயவை நாங்கள் ஆடையாக உடுத்திக் கொள்ளட்டும். இந்த இரக்கத்தை நாங்கள் உடுத்திக் கொள்ளட்டும். உம்முடைய கிருபையை நாங்கள் உடுத்திக் கொள்ளட்டும். எங்களை காண்கிறவர்கள் தேவை சாயலை காணட்டும். எங்களை காண்கிறவர்கள் தேவ சாயலை காணட்டும்னு சொல்லுங்க. தேவ சாயலை தரித்தவர்களாய் காணப்படலாம். ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சியோனுக்கு இறங்குங்கப்பா, தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று வாசிக்கிறோம். இப்பொழுது வரட்டும், எங்கள் சபை மக்கள் மீது வரட்டும்ப்பா. ஓ உங்கள் தயை, இரக்கம், கிருபை, காருண்யம், ஓ எவ்ரிதிங் ஆண்டவரே. ஓ நீடிய சாந்தம், பொறுமை எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. இந்த தயவு ஆவியின் கனிகளில் ஒன்றல்லவா? ஓ இந்த ஆவியின் கனியாகிய தயவை நாங்கள் உடுத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.